குட் மார்னிங் சாம்பியன்ஸ். ஸோ நம்ம கூட ஜிசிடி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் துரை தர்ஷினி, நாங்கள் ஷார்ட்டாக டிடின்னு கூப்பிடுவோம். ஸோ நீங்கள் விஜய் டிவியில் நிறைய வாட்டி டிடியை பார்த்துருப்பீங்க. ஜிசிடிலேருந்து டிடியை நீங்கள் பார்க்கலாம். ஸோ எவ்வளோ கட் ஆஃப் எடுத்து இந்த ஜிசிடிக்கு வந்தீங்க? 188. ஸோ நியர் டு 190 தொடர அளவுக்கு வந்து தான் ஜிசிடியே கிடைச்சது. ஜிசிடி கிடைச்சப்ப ஹவு டு யூ ஃபீல்? மெக்கானிக்கல் ஜிசிடி எப்படி இருந்தது? ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தது. சரி, ஃபர்ஸ்ட் இயர் வந்தீங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல என்ன லேர்ன் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் இயர்ல எப்படி இருந்தது அட்மாஸ்பியர்லாம்? ஃபர்ஸ்ட் இயர்ல பிடிக்கல சார். ஃபர்ஸ்ட் இயர்ல பிடிக்கல, ஓடிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் இயர்ல மெக்கானிக்கல் ஃபீல்டு வந்தோன்னு எப்படி இருந்தது? செகண்ட் இயர்ல தெர்மோடைனமிக்ஸ் எனக்கு 12th படிக்கிறப்போ பிடிக்கும் சார், அதனால ஓகேவா இருந்துச்சு. தெர்மோடைனமிக்ஸ் 12th படிக்கும்போது இன்ட்ரெஸ்டா இருந்தேன். அப்போ சயின்ஸ் வாத்தியார் பேர் என்ன +2ல? பிசிக்ஸ் ஆர்கே, ஷார்ட்டா ஆர்கேன்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் ஆர்கே ஊட்டி விட்ட அந்த தெர்மோடைனமிக்ஸ் வந்து ரொம்ப ஆர்வமா இருந்ததுனால அப்ப தெர்மோடைனமிக்ஸ் பிடிக்க ஆரம்பிச்சது. ஓகே, செகண்ட் இயர்ல தெர்மோடைனமிக்ஸ் கடந்து வந்த பாதை. தேர்ட் இயர்ல பிளேஸ்மெண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் ஆப்டி ப்ரிப்பேர் பண்ணேன். ஆப்டி எந்த மாதிரி ஆப்டி ப்ரிப்பரேஷன் இருந்தது உங்களோட ஆப்டி ப்ரிப்பரேஷன்? ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் மட்டும் இந்தியா பிக்ஸ்ல கொஞ்சம் யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டு அப்புறம் நானே சால்வ் பண்ண கத்துக்கிட்டேன். ஓகே, யூடியூப் வீடியோஸ், இந்தியா பிக்ஸ். யூடியூப்ல என்னென்ன சேனல்லாம் பாத்தீங்க? ஏதாச்சும் ஒரு சாம்பிள் சேனல் ஞாபகம் இல்ல? ஞாபகம் வந்த பிறகு அப்புறம் குரூப்ல போட்டு விடலாம். சரி, ஓகே. யூடியூப்ல கொஞ்சம் கண்டென்ட், இந்தியா பிக்ஸ்ல கொஞ்சம் கண்டென்ட், நம்ம ஜேர்னி போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் டெக்னிக்கல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? டெக்னிக்கல் வந்துட்டு தெர்மோடைனமிக்ஸ் எல்லாமே நானா ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் சார். அப்புறம் எஸ்ஒஎம் மட்டும் என்டூரன்ஸ் லிமிட்ல கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணேன். ஓகே, என்டூரன்ஸ் இன்ஜினியரிங் அகாடமின்னு ஒரு வெப்சைட் இருக்கு, ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. அதில் வந்து டிசைன் வந்து அதில் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் கண்டென்ட். அதாவது எந்த கண்டென்ட் எடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சாலே வந்து நமக்கு ஈஸியாக வேலை வாங்கிடலாம். ஸோ பிளேஸ்மெண்ட் வர ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் கம்பெனி என்ன வந்தது? சோபா கன்ஸ்ட்ரக்ஷன் அட்டெண்ட் பண்றீங்க. என்ன ஆச்சு சோபா கன்ஸ்ட்ரக்ஷன்? என்ன ரவுண்ட் இருந்தது? ஃபர்ஸ்ட் நார்மல் ரிட்டர்ன் ரவுண்ட் சார், அது கிளியர் பண்ணிட்டேன். ஓகே, ஜிடி ரவுண்ட் அது கிளியர் பண்ணேன் சார். ஜிடி ரவுண்ட் கிளியர் பண்ணலையா? ஓகே, ஜிடியில் இதுவாச்சு. என்ன இது உணர்ந்தீங்க? ஜிடி கிளியர் பண்ண முடியலையே, எப்படி அதை வந்து ரெக்டிஃபை பண்ணி வந்தீங்க? என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க ஜிடிக்கு? எனக்கு அந்த கம்பெனி வேணாங்கனால பேசவே இல்லை சார் ஜிடியில். ஓகே, போயாச்சு. அப்புறம் போனதுக்கு அப்புறம் கம்பெனி வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணால பேசல. துபாய் அப்படின்னோன்னு துபாய் குறுக்கு சந்தெல்லாம் நம்ம போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க, அதனால பேசல. அடுத்த கம்பெனி? அடுத்து டெஃபே தான், ரெண்டாவது டெஃபேல என்ன ரவுண்ட்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? ரிட்டர்ன் ரவுண்ட் கிளியர் பண்ணிட்டேன், ஜிடி ரவுண்ட் கிளியர் பண்ணேன் சார். ரிட்டர்னும் ஜிடியும் முடிஞ்ச பிறகு என்ன சொன்னாங்க? ஜிடி கிளியர் பண்ணல சார். ஜிடி கிளியர் பண்ணல. ஸோ அங்கேயுமே வந்து ஜிடி நம்ம ஆல்ரெடி அங்கே ஒரு வாட்டி தப்பா வச்சும் பேசியிருந்தா மறுபடியும் பயிற்சி எடுத்துக்கலாம். ஸோ ஜிடி வந்து இங்கேயும் கிளியர் பண்ண முடியல. என்ன டாபிக் கொடுத்தாங்க ஜிடி? ஏஐ தான். ஓகே, அங்க என்ன டாபிக் கொடுத்தாங்க? அங்க ஆண்டர்பிரினர்ஷிப். ஆண்டர்பிரினர்ஷிப். ஸோ எல்லாமே ஜென்ரல் டாபிக் தான் கொடுக்குறாங்கன்ற தெரியுது. நம்ம இது வரைக்கும் கேட்ட வரைக்கும் ஆண்டர்பிரினர்ஷிப், ஏஐ, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள், அந்த மாதிரி எல்லாமே நமக்கு பழக்கப்பட்ட டாபிக் தான் கொடுக்குறாங்க. அடுத்த கம்பெனி என்ன வந்தது? எல்என்டி. ஸோ எல்என்டியில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்ன இருந்தது? டெஸ்ட் ரவுண்ட் தான் சார். டெஸ்ட் ரவுண்டு, ரிட்டன் டெஸ்ட், டெக்னிக்கல். அடுத்து ஹெச்ஆர் ரவுண்ட் சார். ஹெச்ஆர் ரவுண்ட்ல என்ன டெக்னிக்கல் ஹெச்ஆரா இல்ல வந்து நார்மல் ஹெச்ஆரா? ரெண்டுமே சேர்த்தே ஒரே. டெக்னிக்கல்ல கேட்கப்பட்ட கேள்விகள் ஏரோடைனமிக்ஸ்னா என்ன? என்ட்ரோபி, கிப்ஸ் ஃபேஸ் ரூல். என்ட்ரோபிக்கு என்ன சொன்னீங்க? டிஸார்டர்னஸ். கிப்ஸ் ஃபேஸ் ரூல் அதோட ஃபார்முலாஸ் மட்டும் தான் சார் எனக்கு தெரியும். G = H - TS. அப்புறம் வேற சில கேள்விகள் இன்ஜினியரிங் டிராயிங் அப்படி ஜெனரலாவே ஃபுல்லாவே எல்லாமே ஜெனரலா தான் இருந்தது. ஓகே, ஃபைன். அப்ப எல்லாமே பேசிக்கா தான் இருக்கு, ஜெனரலா இருக்கு. அந்த ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஒரு ரவுண்ட் தான் சார். அப்புறம் செலக்டட். ஓகே, இப்போ you are placed in L&T with package 6 to 615 6 LPA இது பண்ணிருக்காங்க. ஸோ இதுதான் ஜேர்னி. நம்ம என்ன அப்படின்னா, எவ்வளவு சிஜிபிஏ நீங்க மெயின்டைன் பண்ணீங்க? 8.7. ஸோ நான் எப்பவுமே வந்து சிஜிபிஏலே ஃபர்ஸ்ட் மிரட்டலாம். ஏன்னா சிஜிபிஏ 9க்கு மேல இருந்தா அந்த வர கம்பெனிக்காரனே வந்து ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணுவான். 8.5 மேல இருந்தா ரெஸ்பெக்ட் பண்ணுவான். இல்ல கன்சிஸ்டன்சியா 8 இருந்தா ரெஸ்பெக்ட் பண்ணுவான். ஸோ சிஜிபிஏ வந்து ஒரு மிரட்டலா இருக்கும். அப்புறம் வந்து நம்ம நார்மலா டெக்னிக்கல் கிளியர் பண்றது, ஜிடியில் பேசுறது, இதெல்லாம் தான் இது. ஸோ நம்ம காமனாக பார்த்த வரைக்கும் ஒரு இந்தியா பிக்ஸ் யூடியூப் சேனல்,
நம்ம சிஸ்டமேட்டிக்காக ஸ்ட்ரக்சர்டாக பண்ணாலே நம்மளால சில பேர் வந்து செல்ஃப் லேர்னிங் வந்து ஈஸியாக இருக்கும், சில பேருக்கு வந்து ஏதாச்சும் ட்ரெயின்டு லேர்னிங் தேவைப்படும். அப்போ நம்ம செல்ஃப் லேர்னிங்க்கு சூட்டபிளா ட்ரெயின்டு லேர்னிங்க்கு சூட்டபிளா இந்த டிசிஷன் மேக்கிங்கும் தேவை. ஸோ இப்போ இந்த எல்என்டியில் பிளேஸ் ஆகிருக்க தர்ஷினிக்கு வாழ்த்துவோம், பாராட்டுவோம், நல்ல சிறப்பான எதிர்காலம் அமையட்டும்னு சொல்லிட்டு வாழ்த்துவோம். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.